நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். செய்தியாளர் ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். ரமேஷ்குமார், என்ன காரணத்திற்காக இந்த ஜப்தி நடவடிக்கைக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களா இருக்கக்கூடிய அந்த ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்புல ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தார்கள். அந்த பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பி தருவதாக அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் அந்த கடன் தொகையை திருப்பி தராதை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி டி ரவீந்திரன் ஒரு மீடியேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் அந்த கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 ரூபாய் வசூலிக்க ஏதுவாக அந்த ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி கடந்த 2024 ஆண்டு கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். உரிமைகளை பெற்று அவற்றை விற்று கடன் தொகையை ஈடு செய்யவும் மீத தொகையை ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு வழங்கவும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்க கோரிய போது படம் முழுமையடையவில்லை என்று கூறி அந்த பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதனால மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிட கோரி அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுவில் தற்போது வரை கடன் தொகை வட்டியோடு சேர்த்து 9,39,05,543 ரூபாய் வசூலிக்க வேண்டியுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தான் விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் அவகாசம் கேட்ட போதும் இதில் வரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என கூறிதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கும் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.